ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷனு எதுவும் நம்ம இன்றைக்கி எதுவும் ட்ரேட் எதுவும் எடுக்கல. ஸோ அதே மந்த்லி பொசிஷன் தான் ஹோல்ட் ஆகுது. பார்க்கலாம். ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ சென்செக்ஸ்லையும் அதே தான், எந்த ஒரு பொசிஷனும் இதுவரையும் எடுக்கல. பார்க்கலாம், ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக வந்து எந்த சைட் போகும்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எதுவும் பெருசாக பொசிஷன் எதுவும் எடுக்கல. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரியே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரி ஒரு 100 பாயிண்ட் இறங்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து மார்க்கெட் வந்து இறங்க தான் செஞ்சுது. ஸோ நல்லாவே இறங்குச்சு. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 170 பாயிண்ட் நிஃப்டி இறங்குச்சு. ஸோ இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் ரொம்ப நேரம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேயே தான் க்ளோஸ் டு வந்து மார்க்கெட் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பார்க்கலாம், ஏன்னா இந்த வாரம் வந்து நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்தியா விக்ஸ் இன்றைக்கே ஒரு 7.5% அப் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 7-8% ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இந்தியா விக்ஸ் இறங்கி ப்ரீமியம் வந்து நல்லா ஒரு கரையத்தை நம்ம கண்கூட வந்து பார்க்க முடியும். பட் மார்க்கெட் வந்து ரேஞ்சடாக இருக்கும். பட் நான் வந்து மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற பட்சத்தில் 25,000 ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதும் சொல்கிறேன். அண்டு நாளைக்கு நிஃப்டியோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஐவி வந்து 2 பக்கமும் இருக்குங்க. ஸோ மேலே போனாலும் பயப்படுது, கீழே போனாலும் பயப்படு அப்படின்றதுனால ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா இழுபறி கேம் மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகம். லைக் இன்றைக்கி இருந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் அப் கேப் டவுன் இருந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் இழுபறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலைல நம்ம மார்க்கெட்டில் அது வந்து இம்பாக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து இருக்காது. ஒரு 200-300 பாயிண்ட் நிஃப்டி இறங்கலாம், இல்லை 200-300 பாயிண்ட் நிஃப்டி ஏறலாம். ஸோ ஒரு பெரிய மூவ் வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் சரி பெரிய மூவ் இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை பெரிய மூவ் இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி நாளே ஒரு பெரிய மூவ் இருந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து வியாழக்கிழமை அந்த நியூஸ்க்கு அப்புறம் நம்ம மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,700 கால் சைடில் இருக்குது, 800 இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 700 புட் ஆப்ஷன்லேயும் இருக்குது, 600, 500 புட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. பட் பார்க்கலாம், ஒரு நெக் டு நெக் கேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 310 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ ஈஸியாக 300 பாயிண்ட் ஈஸியாக வந்து போகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி, ஸோ இதில் எதாவது க்ளூ கிடைக்குமா? இது வந்து ஃப்ரைடே டேட்டா தான், இன்னும் நமக்கான இன்றைக்கி டேட்டா வந்து கிடைக்கல. ஸோ அதோட டேட்டா நம்ம டைம் ஒரு 7:30 மேலே கிடைக்கும். ஸோ பாருங்கள் எஃப்ஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரூஷியல், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் அண்ட் ஆப்ஷன்ஸும் பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஷனும் பாருங்கள். ஸோ நேற்று வால்யூம் இருந்ததுனால இன்றைக்கி ஒரு மூவ் இருந்தது, நல்ல ஒரு மூவ் தான். பட் இனிஷியலாக கேப் டவுனு. பட் வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கீழே போகலை, பிரேக் அவுட் ஆகலை. பட் பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டேட்டாவை நீங்கள் பாருங்கள், நாளைக்கு மேபி ஒரு க்ளூ கிடைக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்சு வித் வால்டிலிட்டியாக நம்ம மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு 2 to 3 மந்த்தில் நம்ம மார்க்கெட் இன்னும் நல்ல வேகமாக வந்து ஆல் டைம் ஹைக்கிட்ட போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து இந்த ஒரு இடம் இல்லை இன்னொரு 500 பாயிண்ட் இறங்கினா கூட நல்ல ஒரு பாயிண்ட்டு தான். ஒரு லாங் டேர்முக்கு வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். நிறைய நியூஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, இது ஒரே ஒரு விஷயம். அண்ட் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 7.5% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் இருந்த என்னுடைய ஒரு ஷார்ட் டேர்மில் நாளைக்கு நாளானிக்கு மேபி வந்து ஒரு ரேஞ்சடாக தான் மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு இழுபறி கேம் மாதிரி. ஸோ ஸ்ட்ராடல் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 310 பாயிண்ட் இருக்குது. ஈஸியாக மார்க்கெட் 310 பாயிண்ட் 300 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க்கெட் நகரலாம். எந்த கேள்வியும் மார்க்கெட்டை கேட்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியம் அந்த அளவு இருக்குது, அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது டெக்னிக்கல்ஸ் அகெயின் ரவுண்ட் அடிக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே ஏறுற மாதிரி இருக்குது, அதான் நான் சொன்னேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு ஐ எம் பெட்டிங் ஆன் அப்சைடு. என்ன தான் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு. ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு நியூஸு அதை நம்ம பார்த்தாகணும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால மேபி லாங் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் ஓரளவு அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இதுதான் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது இதோட மீனிங் என்னென்னா, நேற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் புட் செல்லர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. பட் நாளைக்கு மேபி வந்துடலாம். பட் இப்போ டேட்டா வரைக்கும் கண்டிப்பாக வந்து புட் செல்லர் கொஞ்சம் இல்லை, அதுதான் உண்மை. பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் ஓரளவு இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா
நிஃப்டி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7-8% விழுந்திருக்கு. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் அதோட லாஸஸை கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹைக்கும் இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கும் கிட்டத்தட்ட 3/4% தான் அதோடைய ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி மிட் கேப்பு. ஸோ யார் யாரெல்லாம் நம்மளுடைய அந்த தீபாவளி பிக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்லாம் ஒரு தடவை ரிவ்யூ எடுத்து பாருங்கள். ஸோ அருமையாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கில் 30% ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, மிட் கேப்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கண்டிப்பாக ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இன்றைக்கி யூஎஸில் பிஎம்ஐ டேட்டா இருக்குது அண்ட் நாளான்னைக்கு நைட்டு யூஎஸில் ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது மார்க்கெட்டு, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ டோட்டலாக பாசிட்டிவ் என்னென்னா ஸ்ட்ராங் எஃப்ஐ இருக்குது, எஃப்ஐ ஃப்ளோஸ் இருக்குது. நெகட்டிவ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் ஏறுது. ஏன் இந்தியா விக்ஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் வந்து எதிர்நோக்கி இருக்குது அப்படின்றதுனால ப்ரீமியமில் நல்ல ஒரு பெட்டிங் இருக்குது. ப்ரீமியம் நல்லாவே சர்ஜாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியத்துக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுமா, அந்த ஒன்றே ஒன்று மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே ட்ரேடில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? பட் அந்த ஒரு விஷயம் தான் தெரியல. இன்றைக்கி ஒரு 7.5%, நாளைக்கு ஒரு 7% ஏறினா கூட இன்றைக்கி வாங்கினவங்க, இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி போட்டவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கில் இருக்க சூட்சமோ. அதுவும் ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க, இல்லை ஆப்ஷனில் வாங்கியிருக்கிறவங்க, இல்லை விற்றுருக்கவங்க, ஆப்ஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது மேபி நாளைய ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.